வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. நம்மை நன்மையான ஈவுகளால் திருப்திப்படுத்துகிற அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, அமெரிக்க நாட்டின் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்தில் நடந்த மிகப்பெரிய தீ விபத்தை குறித்து நாம் அனைவரும் அறிவோம். ஆம், ஹாலிவுட் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க பூமியாக அது காணப்பட்டது. அநேக மக்களுடைய கனவு கோட்டையாக அந்த ஹாலிவுட் இருந்தது. அந்த ஹாலிவுட் என்பதுதான் சினிமா படங்களை தயாரித்து உலகமெங்கும் அனுப்பி கோடிக்கணக்கான பணத்தையும் பெரிய பெரிய புகழ்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சொர்க்கபுரியாக அநேகருக்கு கனவு கோட்டையாக காணப்பட்ட ஒரு இடமாக காணப்பட்டது. ஆனால் அவை எல்லாம் மிகப்பெரிய தீ விபத்தினால் அழிந்து எரிந்து போனது. அநேக மக்களுடைய ஆசை அதுதான். ஹாலிவுட் போக வேண்டும், படத்தில் நடிக்க வேண்டும், கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்க வேண்டும், அந்த பணமானது என்னை திருப்திப்படுத்தும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த படத்தில் நடிப்பதன் மூலமாக உலகமெங்கும் புகழும் பேரும் கிடைக்கும் பொழுது அது என்னை திருப்திப்படுத்த நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எது அவர்களை திருப்திப்படுத்தும் என்று நினைத்தார்களோ அவை எல்லாம் அழிந்து போகும் பொழுது இப்பொழுது அங்கு பணமும் புகழும் சம்பாதித்த அநேக மக்களுடைய இருதயமானது திருப்தி இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுகிறார்கள். இது அமெரிக்கா மட்டுமல்ல, இந்தியாவில் கூட இதே நிலைமைதான். பாலிவுட், ஹாலிவுட் என்று சொல்லப்படக்கூடிய சினிமாக்களை தயாரிக்கக்கூடிய இடமாக அது காணப்படுகிறது. அநேக மக்களுடைய வாலிப உள்ளங்கள், இளம் வாலிப மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த சினிமா உலகத்துக்கு சென்று கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க வேண்டும், அநேக மக்களுடைய புகழை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற எண்ணங்களால் தங்களது வாழ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நிஜமாகவே அவளது இருதயமானது திருப்தி அடையாத ஒரு நிலைமையில் மங்கி மண்ணோடு மண்ணாய் விடுகிறது. உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் எதை திருப்தி கொள்கிறீர்கள்? அதிகமாக பணம் வேண்டும் என்றா, அதிகமாக புகழ் வேண்டும் என்றா, அதிகமாக செல்வாக்கு வேண்டும் என்றா? இவைகளில்தான் உங்களது மனம், உங்களது ஆத்துமா திருப்தியை நோக்கி ஓடுகிறதா? அப்படி என்றால் உங்களது ஆத்துமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நாம் இது போன்ற பணத்தாலும் பொருளாலும் செல்வத்தாலும் பேராலும் புகழாலும் திருப்தி அடையத்தக்க வண்ணம் தேவன் நம்மை வடிவமைக்கவில்லை. அது தெளிவாக சொல்லுகிறார். இங்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் புத்தகம் அதிகாரம் 6 வாசிக்கிறோம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள். அழிந்து போகிற போஜனம். இந்த உலகத்தில் அழிந்து போகிற நிறைய காரியங்கள் உண்டு. அதற்காக நீங்கள் இந்த பூமியில் காரியங்களை செய்வீர்களானால் அது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தாது. அதே சமயத்தில் இந்த பூமியில் அழியாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய நித்தியமான காரியங்கள் உண்டு. அதை நீங்கள் நடப்பிக்க வேண்டும். அந்த நித்திய போஜனம்தான் இயேசு கிறிஸ்து என்று வாசிக்கிறோம். அந்த நித்திய போஜனத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார் என்று வாசிக்கிறோம். அதே யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்று வாசிக்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திகள், இந்த உலகம் தரக்கூடிய பேர் புகழ்,
இவை எல்லாமே அழிந்து போகக்கூடிய விஷயங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வீர்களானால் நிச்சயமாகவே நாம் ஒருபோதும் திருப்தி அடைய போவது இல்லை. மறுபடியுமாக நமக்கு இன்னும் அதிக தேவைப்படும். ராக்ஃபெல்லர் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரனிடம் ஒரு முறை இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, நீங்கள் எப்பொழுது திருப்தியாக இருப்பீர்கள் என்று. அதற்கு அவர் சொன்ன பதில் இதுதான், இப்பொழுது என்னிடம் இருக்கிற சொத்தை விட $1 எனக்கு அதிகமாய் கிடைக்கும் பொழுதுதான் நான் திருப்தியாக இருப்பேன். உடனே அந்த கேள்வியை கேட்டவர் $1 எடுத்து கொடுத்து அவரிடத்து கொடுத்தார். இப்பொழுது திருப்தியாக இருக்கிறீர்களா? இல்லை. இப்பொழுது இருப்பதை விட எனக்கு இன்னொரு $1 அதிகமாக கிடைத்தால் திருப்தியாக இருப்பேன் என்று சொன்னார். மறுபடியும் $1 எடுத்து கொடுத்தார். இப்பொழுது இல்லை. அவர் சொல்ல விரும்புவது என்ன? நான் ஒருபோதும் திருப்தி அடைய போவது இல்லை, இன்னும் எனக்கு அதிகமாக வேண்டும் வேண்டும். ஆம், இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு பசியை தாகத்தை நமக்கு தருகிறது. நாம் ஒருபோதும் அந்த பசி தீர்க்க போவது கிடையாது. இயேசு என்ற அந்த தேவனிடத்தில் வரும் பொழுது, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்று வாசிக்கிறோம். ஆம், இயேசுவில் விசுவாசம் வைக்கும் பொழுது ஒருவனும் தாகமடைய என்று வாசிக்கிறோம். அந்த இயேசு என்ற அந்த தேவனிடத்தில் நீங்கள் வரும் பொழுது நமது வாழ்வு முழுவதுமாக முற்றும் முடிய திருப்தி அடையும். அவர்தான் ஜீவ அப்பமாக காணப்படுகிறார். நாம் பசியெடுக்க முடியாத அளவுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய அன்பில் நாம் திருப்தி ஆவோம். அவர் நமக்கு என்ன தருகிறாரோ அது போதும் என்று மனம் ரம்மியமாக நாம் தேவனிடத்தில் இருப்போம் என்றுதான் இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. அது எப்படி அவர் செய்கிறார்? 3 முக்கியமான விதத்தில் அவர் செய்கிறார். முதலாவது, அவர் நமது பாவங்களை மன்னிப்பதன் மூலமாக நம்ம திருப்திப்படுத்துகிறார். நமது உள்ளான இருதயத்தில் இருக்கிற பாவ சுபாவம், அந்த பாவ இச்சையானது இன்னும் அதிகமாக பாவம் செய்ய வேண்டும், இன்னும் அதிகமாக பாவம் வேண்டும், இன்னும் அதிகமாக பொருள் வேண்டும், இன்னும் அதிகமாக என்று நம்முடைய இருதயத்தை திருப்திப்படுத்தாமல் அதிகமான அனுத்தியமான பாவ சந்தோஷங்களால் நம்ம திருப்திப்படுத்த முயற்சி எடுக்கிறது. ஆகவே அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது, அந்த பாவத்திற்கு நம்ம மன்னிப்பு கிடைக்கும் பொழுது, அந்த பாவத்திற்காக இயேசுவானவர் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார், உயிரோடு எழுந்து நமக்கு பாவ மன்னிப்பு தந்திருக்கிறார். ஆகவேதான் சொல்கிறார், நானே ஜீவ அப்பம், நானே உங்களது பாவங்களுக்காக சிலுவையில் எனது சரீரத்தை ஒப்பு கொடுத்தேன். உங்களது பாவங்களை எல்லாம், எது உங்களது வாழ்க்கையை திருப்தியாக்கவில்லையோ, எதை நீங்கள் செய்தீர்களோ அந்த பாவங்களை எல்லாம் நான் என்மேல் போட்டுக்கொண்டு சுமந்து அதை நான் ஜெயித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறேன். ஆகவே நான் தருகிற பாவ மன்னிப்பை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் ஒருபோதும் நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களால் திருப்தியாக விரும்ப மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பணத்தின் பின்பாக, புகழின் பின்பாக, பாவத்தின் பின்பாக ஓடியது போதும். நீங்கள் நில்லுங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், இயேசு தரக்கூடிய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கை மனரம்மியமாக, தேவன் உங்களுக்கு எதை தருகிறாரோ அது திருப்தியாக இருப்பீர்கள். இரண்டாவது எப்படி செய்கிறார்? ஒரு புது இருதயத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நமது இருதயமானது அது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் வஞ்சனை நிறைந்த இருதயமாக காணப்படுகிறது. எப்படியாவது நீங்கள் விரும்புவதை அடைவதற்கு அது முயற்சி எடுக்கிறது. ஒழுக்கமில்லாத, ஒழுங்கில்லாத, மற்ற மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய, மற்ற மக்களை கொன்று குவிக்கக்கூடிய, மற்ற மக்களுடைய குடும்ப வாழ்வை நாசமாக்கக்கூடிய, அது எந்த விதமான அசிங்கமாக இருந்தாலும் கூட அதை செய்வதற்கு நமது இருதயமானது துடிக்கிறது. ஆகவே அந்த இருதயம் மாற்றப்பட வேண்டும். நமக்கு ஒரு புது இருதயம் வேண்டும். இயேசுவானவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி தனது உயிரையே தந்ததின் மூலமாக நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார். நமக்கு ஒரு புது இருதயத்தை அவர் தருகிறார். ஆகவே இந்த பூமியில்
நீங்கள் ஒரு திருப்தியான ஒரு மனரம்மியமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இயேசுவின் சிலுவையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புது இருதயத்தை நீங்கள் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் அப்படித்தான் உங்களை திருப்திப்படுத்துகிறார். அவர் அவ்வாறு சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிரையே தந்ததன் மூலமாகத்தான், தனது சரீரம் என்ற அந்த ஜீவ அப்பத்தை தந்ததன் மூலமாகத்தான், உங்களது பாவங்களை மன்னித்து ஒரு புது இருதயத்தை உங்களுக்கு தருவதன் மூலமாகத்தான் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தியை தருகிறார், ஜீவ தண்ணீரை தருகிறார். மூன்றாவது, நமது வாழ்வின் திசையை அவர் மாற்றுகிறார். நமது வாழ்வின் லட்சியத்தை அவர் மாற்றுகிறார். நமக்கு பாவ லட்சியத்தை விட்டுவிட்டு ஒரு பரிசுத்தமான லட்சியத்தை நமக்கு தருகிறார். இந்த பூமியில் நாம் வாழும் பொழுது நாம் கண்களின் இச்சையின்படி நடக்கிறோம். நாம் ஒன்றையும் நாம் ஒதுக்கி வைப்பது கிடையாது. அதுவும் இந்த காலங்களில் செல்போன், டிவி, இன்டர்நெட் இவையெல்லாம் எவ்வளவு அசிங்கமான பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய பாவங்கள் நிறைந்து வழிகிறது. சில மக்களுடைய லட்சியமே பாவத்தை அனுபவிப்பதுதான். எப்படியாவது யாரையாவது கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கி நான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், சந்தோஷத்தை சம்பாதிக்க வேண்டும், நான் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதற்கு நான் குடித்து வெறித்து அசிங்கமான பாவங்களை நான் செய்தாலும் பரவாயில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணத்தை, அந்த லட்சியத்தை, நமது வாழ்க்கையின் போக்கை, நமது வாழ்க்கையின் திசையை மாற்றினால் மட்டும்தான் நமக்கு திருப்தி என்பது சாத்தியமாகும். உங்களுக்காக, எனக்காக இயேசு அதை செய்கிறார், செய்ய தயாராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இயேசுவின் அன்பை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தரங்கு. இந்த உலகம் தருகிறபடி அல்ல. இந்த உலகம் தருகிற சந்தோஷம், சமாதானம் நமக்கு மறுபடியுமாக ஒரு இச்சையை ஏற்படுத்துகிறது. மறுபடியுமாக நமக்கு திருப்தியை தராத ஒரு விஷயமாக காணப்படுகிறது. ஆகவே நம் இயேசுவை நோக்கி வரும் பொழுது அவர் நமக்கு பாவத்தை மன்னிக்கிறார், பாவ மன்னிப்பை அளிக்கிறார். இரண்டாவது, ஒரு புது இருதயத்தை நமக்குள் உருவாக்குகிறார். மூன்றாவது, நமது வாழ்க்கையின் போக்கை, நமது வாழ்க்கையின் திசையை அவர் மாற்றி ஒரு புதிய லட்சியங்களை தருகிறார். இவற்றின் மூலமாக நமக்கு திருப்தியை தருகிறார். ஒரு மனரம்மியமான, ஒரு சமாதானமான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கையை அவர் தருகிறார். இதுதானே உங்களுக்கு வேண்டும். இதை வேற எங்கும் தேடி அலையாதிருங்கள். இயேசுவானவர் அதை உங்களுக்காக சிலுவையில் சமைத்து தருக தயாராக இருக்கிறார். சிலுவையில் அவர் தனது சரீரத்தையே ரத்தம் சிந்துவதற்கு ஒப்பு கொடுத்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை உங்களுக்கு பதிலாக அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் உயிரையே தந்து 3ஆம் நாளில் நரகம், பாவம் எல்லாவற்றையும் ஜெயித்தவராக இன்று உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். அன்பின் தேவனாக நீங்கள் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பையும் ஒரு புது இருதயத்தையும் வாழ்க்கையின் புதிய லட்சியங்களையும் தருவதற்கு தயாராக இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார்த்து அவர் தருகிற லட்சியங்களை பெற்றுக்கொண்ட மக்களாக ஜீவிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை நீங்கள் இயேசுவின் மூலமாக சொந்தமாக்கிக் கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னுள்ளம் பொங்குதே, பொங்கியே வழியுதே, ஆனந்தம் என்னாலும் என்னுள் நிறையுதே. தேடி வந்தாரே, சொந்தமாக்கினாரே. என்னுள்ளம் பொங்குதே, பொங்கியே வழியுதே. ஆனந்தம் என்னாலும் என்னுள் நிறையுதே. தேடி வந்தாரே, தம் சொந்தமாக்கினாரே. சேர்த்தாரே என்னை இயேசுவே. தமது இரத்தத்தால் சிந்தினாரே என்னை மீட்கவே. திரு இரத்தமே, ஆடலும் பாடலுமே, கீதவாத்தியமுமே, துதிக்க பாத்திரனை போற்றியே புகழ்வேனே. அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக சத்தியம் சத்தியமே
நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊடகத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பதாக நான் ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து கடந்து செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி உங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 22 உங்கள் முன்பதாக நான் வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. மீண்டுமாக அதை நான் அழுத்தமாக வாசிக்க விரும்புகிறேன். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இங்கே வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து இந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய காரியம், யாரை நோக்கி சொல்கிறார், அவரை நோக்கி பார்ப்பதனாலே ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பதை குறித்து நாம் இந்த சமயத்தில் நாம் கடந்து செல்ல விரும்புகிறோம். இங்கே சொல்லக்கூடிய காரியம் பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே. இங்கே சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்று சொல்லும்போது யார்? கர்த்தர் இந்த பூமியிலே படைக்கப்பட்ட ஜனங்களை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை. இங்கே பார்க்கக்கூடிய காரியம், இங்கே ஆணோ பெண்ணோ அல்லது ஒரு மார்க்கத்தாரை குறித்தோ அல்லது ஒரு சில பகுதி மக்களை குறித்தோ அவர் சொல்லவில்லை. தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்களை பார்த்து பூமியின் எங்கும் பரவி கிடக்கிற இந்த அண்டா சராசரங்களிலும் பரவி கிடக்கிற மனிதர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய காரியம் பூமி எல்லையெங்கும் உள்ளவர்களே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என்னை நோக்கி பாருங்கள். ஏன் அவர் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார்? அவர் சொல்லக்கூடிய காரியம் நானே மெய்யான தெய்வம் என்பதை. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இந்த வசனத்திலே, இந்த அதிகாரத்திலே அவர் 2-3 இடங்களிலே தன்னை குறித்து அவர் மிகவும் தெளிவாக சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லுகிறார், இதே வார்த்தையிலே, இதே அதிகாரத்திலே 45வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லும்போது, ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். அவர் படைக்கிற தேவன், அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தர். அவர் ஒளியை படைத்தார், இருளையும் படைத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே பகுதியிலே 12வது வசனத்திலையும் அவர் சொல்லக்கூடிய காரியம், நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் என்கிறார். இந்த பூமியை படைத்தார், ஒளியை படைத்திருக்கிறார், அண்ட சராசரிகள் படைத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வசேனையும் நான் கட்டளையிட்டேன் என்கிறார். அதே போல 18வது வசனத்தையும் படிக்கும்போது, வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்கிறார். இங்கே கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே நானே என்கிற வார்த்தை நாம் படைக்கின்றோம். ஒருவேளை மனிதன் நான் இதை செய்தேன் அல்லது நான் இதை கட்டளையிடுகிறேன் என்று சொன்னால் நாம் ஒருவேளை கீழ்ப்படியலாம் அல்லது கீழ்ப்படியாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லக்கூடிய காரியம், கர்த்தர் உரைக்கிறதாவது, கர்த்தர் கட்டளையிடுகிறதாவது என்று வார்த்தை சொல்லும்போது நிச்சயமாகவே மனிதர்களை நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லது எனக்கு விருப்பம் இருக்கிறது அல்லது எனக்கு விருப்பம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லும்போது நிச்சயமாகவே அதற்கு ஒவ்வொருவருமே அதற்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும், அதற்கு நாம் கடைபிடித்து ஆக வேண்டும் என்கிற வார்த்தையை நாம் இங்கே கண்டுகொள்ள வேண்டும். இப்படியாக கர்த்தர் நானே கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறபடியால், நானே இதை செய்தேன், நானே இதை உருவாக்கினேன், நானே இதை கட்டளையிடுகிறேன் என்று சொல்லும்போது நாம் ஒவ்வொருவருமே பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுமே அதற்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. இது ஒரு மார்க்கத்தாரை குறித்தோ அல்லது ஒரு சில மக்களை குறித்தோ அல்ல, அல்லது ஒரு சிலருக்கு மாத்திரமே அவர் சொல்கிறார் என்று அல்ல, மாறாக பூமியிலே படைக்கப்பட்ட எல்லாரை குறித்தும் எல்லா ஜனங்களுக்குமே அவர் கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இது ஒரு ஏழையாக இல்லை மக்களுக்காகவோ அல்லது பணக்காரருக்காகவோ அல்லது பெண்களுக்காகவோ ஆண்களுக்காகவோ அல்ல, மாறாக எல்லா தரப்பட்ட எல்லா வகைப்பட்ட மக்களுக்கும் அவர் கட்டளையிடுகிறார் என்கிற காரியத்தை நாம் படிக்கின்றோம். என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். அவர் யாரை குறித்து அவர் சொல்கிறார் அல்லது ஏன் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்வதை நாம் காண முடியும். என்னை நோக்கி பாருங்கள், ஏன் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாம் கேள்வியும் கூட கேட்கலாம். யார் அவர்? எதற்கு அவரை நான் நோக்கி பார்க்க வேண்டும் என்றும் கூட நாம் கேள்வி கேட்கலாம். நாம் முன்பே நான் சொன்னது போல
அவர் வானங்களை எல்லாம் படைத்த கர்த்தராக இருக்கிறபடியாலும், சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறபடியாலும், இந்த அண்டசராசரங்களையும் படைத்த தேவனாய் இருக்கிறபடியாலும் அவரையே நோக்கி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அண்டசராசரங்களையும் படைத்த அவர் பாவமில்லாதவராகவே இருக்கிற காரியத்தை நாம் அறிகிறோம். அவர் உலகத்திலே சுற்றித் தெரிந்த நாட்களிலே அவர் சொன்ன ஒரு காரியம், என்னில் குற்றம் உண்டு, உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவால் விட்ட கர்த்தராய் இருக்கிறபடியால் அவரே அதற்கு உகந்த தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், எதற்காக நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார். நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக அல்லது பாவ தண்டனையிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஏன் அவர் மட்டுமே பாவத்திலிருந்து அல்லது பாவத்தின் தண்டனையிலிருந்து அல்லது மீட்பிலிருந்து நம்மை மீட்க முடியுமா என்று நாம் கேள்வி கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் ஒருவரே தகுதியானவராக இருக்கிறார். அவர் மாத்திரமே இந்த பூவுலகிலே சொன்னது போல, என்னில் குற்றம் உண்டு, யார் உங்களில் என்னை குற்றப்படுத்தக்கூடும். பாவம் இல்லாதவராக இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் எல்லாவற்றுமே நன்மை செய்தவராக சுற்றித் திருந்தவராக இருக்கிறபடியால் அவரே நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் அறிகிறோம். நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய பாவத்திலிருந்து அல்லது பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்காக அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாம் அறிய வேண்டும். நாம் வேதத்திலே படிக்கக்கூடிய இன்னும் ஒரு காரியம், பாவத்தின் சம்பளம் மரணம். அவருடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று நாம் அறிகிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கும்போது நாம் பாவம் செய்த உடனே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, தேவனுடைய ஆளுகையிலிருந்து நாம் பிரிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். மரணமே நமக்கு தகுதியானதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை மீட்பதற்காக, அந்த தண்டனையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை தேவனுடைய சமூகத்திலே சேர்ப்பதற்காக அல்லது தேவ பிரசன்னத்திலே மீண்டும் நாம் சேர்க்கும்படியாக அவரே நம்மை மீட்பதற்காக அவர் வந்தார் என்ற காரியத்தை அறிகிறோம். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் மாத்திரமே நமக்கு மீட்பை உண்டாக்க முடியும் என்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக ஒரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேத புத்தகமானது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன்னுடைய மக்களுக்கு கொடுக்க சொன்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு முன்பதாக அறிவிக்க விரும்புகிறேன். ஒரு சமயம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். அப்படி அழைத்து கொண்டு போகிற சமயத்திலே அவர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்த உடனே ஒரு சமயத்திலே தேவன் அவர்கள் மத்தியிலே அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை அவர்களுக்கு அனுப்புகிறார். சர்ப்பமானது அநேக பிள்ளைகளை கொன்று போடுகிறது. கொன்று போடும்போது தேவனை நோக்கி அவர்கள் மன்றாடுகிறார்கள். அப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனாகிய மோசே மூலமாக மோசே தேவனிடத்திலே மன்றாடுகிறான். எப்படி மன்றாடுகிறான் என்றால், இவர்களுக்கு ஒரு வழி இல்லையா என்று கேட்கிறார். இதிலிருந்து மீட்கப்படுவதற்கு அல்லது தப்பித்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு வழி உண்டா என்று தேவனிடத்திலே கேட்கிறார். அப்போது தேவன் மோசேக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ வெண்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணு, அந்த வெண்கலத்தினால் உண்டு பண்ணின சர்ப்பத்தை நீ தூக்கி ஒரு கம்பிலே தூக்கி நிறுத்து. அங்கு தூக்கி நிறுத்தப்படும் போது அந்த சர்ப்பத்தினால் கொல்லப்பட்டவர்கள் இந்த வெண்கல சர்ப்பத்தை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அப்போது மோசே என்ற அந்த நபரும் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த மோசேயும் அவர்களுக்கு முன்பதாக ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்குகிறார். அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர் ஒரு கம்பிலே நிப்பாட்டுகிறார். நிற்பாட்டின பிறகு அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கப்பட்ட யார் ஒருவர் அதை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைத்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. நிச்சயமாகவே ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அல்லது இந்த சர்ப்பம் கடிக்கப்பட்டவன் இது பொய்யா இருக்குமோ என்று ஒருவேளை அவன் சந்தேகப்படுவானால் அவன் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆனால் உண்மையாகவே நம்பி கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவன் அதை நோக்கி பார்க்கும்போது அவன் பிழைக்கப்பட்டதாக நாம் அறிகிறோம். ஒருவேளை அதை நம்பாமல் அதை நோக்கி பார்க்காதவன் அவன் செத்தே மடிந்து போவான் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியமாக இருப்பது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லக்கூடிய அல்லது இதில் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை அண்டிக் கொள்ளும்போது அவர் நமக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எனக்கு உரியவராக இருப்பாரா என்று ஒருவேளை உங்களில் இதை காண்கின்ற அல்லது கேட்கின்ற பிள்ளைகள் கேட்கலாம். அவர் எனக்கு உரியவராக நான் சொந்தமாக்கி கொள்ள முடியுமா?
அவர் எனக்கு அவர் தகுதியானவராக இருப்பாரா, நான் அதற்கு தகுதியுள்ளவனாக இருப்பேனா என்று ஒருவேளை நீங்கள் எங்களை கேட்டுக்கொள்ளலாம். நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும், வேதத்தின் வசனத்திலிருந்து என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நிச்சயமாகவே அவரை நம்பி, அந்த வார்த்தையை நம்பி, இந்த வேத புத்தகத்தினுடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நம்பி அவரை நோக்கி பார்க்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாகவே ஒரு மீட்பு உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு என்பதை இந்த வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மீண்டுமாக நான் இதே வார்த்தையை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்ற காரியத்தை நாம் அறிந்துள்ளோம். நானே தேவன். அவர் எப்படி அருமையாக, அறுதியாக, உறுதியாக நானே தேவன், நான் மாத்திரமே தேவன் என்று உறுதியாக சொல்ல முடியும். அவர் உறுதியாக சொல்லுவதற்கு ஒரு காரணம், இந்த உலகத்திலே பாவம் ஜீவித்த பிறகு, பாவம் பிரவேசித்த பிறகு, பாவியான மனுஷனுக்கு அவர் மனிதனாக அவர் தன்னுயிரையே ஈந்ததினாலே அவர் நானே தெய்வம் என்பதை அவர் அறுதியாக சொல்ல முடியும். அப்படியாக அவர் நானே தெய்வம் என்று சொல்லும்போது, அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்கும் போது, நாம் அந்த மிகப்பெரிய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்று நாம் நம்பிக்கை கொள்ள முடியும். அதை நாம் விசுவாசிக்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும், நான் பாவியான மனுஷன், நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எப்படி அந்த கொள்ளுவை சர்ப்பம் கடிக்கப்பட்டவன் எப்படி அந்த வெண்கலத்தினால் உண்டு பண்ணின சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தானோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீ என் உள்ளத்திலே வாரும், சிலுவையில் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து அந்த காட்சியை நான் கண்டு விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று யார் ஒருவர் அவரிடத்திலே அண்டி வருகிறார்களோ, தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளுகிறார். என்னை நோக்கி பார்க்குங்கள், பிரகாசம் அடைவீர்கள், வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் கூறிய வார்த்தையை நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு முன்பதாக நாம் வரும்போது, தேவன் நிச்சயமாகவே நமக்கு மிகப்பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறார் இருக்கிறார். ஏனெனில் அவர் ஒருவரே, கர்த்தராகிய நானே தேவன். அவர் கட்டளையிடுகிறார், அவர் அறுதியாக உறுதியாக சொல்கிறார், நானே தேவன் என்பது. இந்த இப்படிப்பட்ட கட்டளையை நாம் கீழ்ப்படிவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும்போது, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெறுவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை இப்போது நான் இல்லை, அல்லது இன்னொரு ஒரு முறை கேட்கிறேன் என்று ஒருவேளை உங்களில் ஒரு சிலர் தள்ளிப்படலாம். காலம் தாழ்த்த வேண்டாம், ஏனெனில் காலம் சமீபமாக இருக்கிறது. தேவன் வரப்போகிறார். பரலோகத்தின் தேவன் முதல் வருகையிலே அவர் மனித குமாரனாக, அவர் தேவகுமாரனாக இந்த உலகத்திலே வந்தார். கிருபையின் காலம் முடிந்த பிறகு மீண்டுமாக அவர் ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார். அந்த நியாயாதிபதியாக வரும்போது நாம் ஆண்டவரிடத்திலே நாம் நியாயந்தீர்க்கப்பட போகிறோம், அல்லது குற்றவாளி கூண்டிலே நாம் நிற்கப்பட போகிறோம். நிச்சயமாக தேவன் அதற்கு முன்பதாகவே, அல்லது நம்முடைய மரணம் சமீபத்துக்கு முன்பதாகவோ, அல்லது தேவனுடைய வருகைக்கு முன்பதாகவோ நாம் நாமே தேவனிடத்திலே ஒப்புவித்து நாம் தேவனிடத்திலே சேரும்போது, தேவன் கொடுக்கக்கூடிய, அல்லது தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது, அல்லது தேவனை நோக்கி நாம் அண்டிக்கொள்ளும் போது, தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் அடைந்து அந்த மரண ஆக்கினிலிருந்து, நரக ஆக்கினிலிருந்து தேவன் நம்மை தப்பித்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையிலையும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.